ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எப்படி எஸ்பிஐ கிளர்க் வந்து அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு என்னோடய யூடியூப் போஸ்ட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்க. இங்கே ஃபர்ஸ்ட் நேம் என்ன கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய நேம் கொடுங்க. உங்களுடைய நேம் வந்து எந்த ஆதார் கார்டில் இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. அப்போ தான் எந்த ஒரு இஷ்யூவும் எக்ஸாம் ஹாலில் வராது. கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. நீங்கள் கையில் என்ன மொபைல் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் இதில் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கிடைக்கும். அந்த நம்பர் இதில் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இமெயில் ஐடி போடுங்க. நெக்ஸ்ட்டு இதனுடைய செக்யூரிட்டி கோட் இருக்கும். அந்த செக்யூரிட்டி கோடை கரெக்டாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது போயிடுச்சு அப்படின்னா திரும்ப அதை வந்து மாற்ற முடியாது. ஓகே கொடுத்துட்டு உள்ளே போங்க. ஓகே கொடுத்துட்டு உள்ளே போனதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃப் கேட்கும். இந்த ஃபோட்டோகிராஃபில் உங்களுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோவை தான் நீங்கள் உங்களுடைய எக்ஸாம் அப்பையும் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த ஃபோட்டோவை இங்கே அப்லோட் பண்ணுங்கள். ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமேலு அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுங்கள். சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிட்டு ஐ கன்ஃபார்ம் கொடுங்க. ஐ கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்களா? இதில் சர்க்கிள் கேட்கும். எந்த சர்க்கிள் அப்படின்னா நம்ம வந்து தமிழ்நாடு சர்க்கிள் தான். சென்னை சர்க்கிள். நம்ம வந்து சென்னை சர்க்கிள்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஸ்டேட் அப்ளை பண்ணணும்னு சொல்லுங்கள். நம்ம வந்து தமிழ்நாடு புதுச்சேரி கேட்கும். உங்களுக்கு தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுங்க, புதுச்சேரினா புதுச்சேரின்னு கொடுங்க. தமிழ்நாடு நான் கிளிக் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடுக்கு என்ன லாங்குவேஜ் வரும்? தமிழ். புதுச்சேரிக்கும் அதே தமிழ் தான் வரும். Do you have 10th or 12th standard mark sheet evidence that optified local language அப்படின்னா நீங்கள் தமிழ் வந்து லோக்கல் லாங்குவேஜாக படிச்சிருக்கீங்களா? 10th or 12th படிச்சிருக்கீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுங்க. உங்களுடைய கேட்டகரி ஜென்ரலாக, ஓபிசியா, எஸ்சிஎஸ்டியான்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஜென்ரல்னால் ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சப்காஸ்ட் கேட்கும். ஓபிசினா உங்களுக்கு சப்காஸ்ட் கேட்கும். ஜென்ரல்லாம் இந்த சப்காஸ்ட்டும் தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு இது இல்லை. ஆர் யூ ட்ரெயின்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் ஆஃப் எஸ்பிஐ? எஸ்பிஐயோட அப்ரெண்டிஸ்ஷிப்பில் இருக்கீங்களா அப்படின்னா இன்னும். நெக்ஸ்ட் பர்சன் வித் டிசேபிலிட்டியா? இல்லை. நெக்ஸ்ட் இது எல்லாமே தேவை கிடையாது. நெக்ஸ்ட் ஆர் யூ பர்சன் வித் ஸ்பெஷல் டிசேபிலிட்டி அப்படின்னா நோன் கொடுத்துக்கோங்க. டிசேபிலிட்டி இருந்தால் எஸ், இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. ரிலீஜியஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹிந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமான்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. மைனாரிட்டி கம்யூனிட்டினா நீங்கள் கிறிஸ்டியனாக இருந்தால் உங்களோட மைனாரிட்டி கம்யூனிட்டி வரும். எங்களுக்கு ஹிந்துங்கிறனால நோ மைனாரிட்டி கம்யூனிட்டி. சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியன். ரிலாக்ஸேஷன் வந்து என்ன கேட்டிருக்காங்க? விடோவா, டைவர்ஸ் உமனா, அதெல்லாம் கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோன் கொடுத்துக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் கிடையாது. எக்ஸ் சர்வீஸ்மேன் இல்லை. நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சர்வீஸ்மேன் கில்ட் இன் ஆக்ஷன் நோ. எங்கேயாவது எஸ்பிஐயில் கிளர்க்காக ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை. ஹாவ் யூ earlier employed in ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ரிசைன் ஃப்ரம் தி பேங்க்லேருந்து ரிசைன் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நோன் கொடுத்துக்கோங்க. இது எல்லாத்துக்குமே நோன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த சென்டரை வந்து ஆப்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அது கொடுத்துக்கோங்க. தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. தமிழ்நாடு கொடுத்துட்டு எந்த சென்டர், சேலமா, நாமக்கலா, தஞ்சாவூரா, மதுரை, நாகர்கோவில், எந்த உங்களுடைய இதுவோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் சென்டரும் எங்கே இருக்கணும், எங்கள் ஸ்டேட் வந்து என்னென்னு கேட்குறேன், தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. தமிழ்நாடு கொடுத்துட்டு சென்டர் வந்து எங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சென்டர் எங்கேவோ உங்களுக்கு ஆப்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை அங்கே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த ஐடியை நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஐடியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எந்த ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும்? பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, பேன் கார்டு எது வேணுமோ அந்த ஆதார் கார்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ஆதார் கார்டு நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க.
ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்னு இருக்கும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹிந்தின்னு சூஸ் பண்ணாலும் சரி, தமிழ்னு சூஸ் பண்ணாலும் சரி, வரக்கூடிய மீடியம் ஆஃப் பேப்பர் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு எந்த விருப்பமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணிவிட்டு மேலா ஃபீமேல் கேட்குறாங்க, ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. ட்வின் பிரதர்ஸ் இருந்தாங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் மேரிட், அன்மேரிட், விடோ எதுவோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃபாதர் நேம் கேட்குறாங்க, அதை டைப் பண்ணிக்கோங்க. மதர் நேம், ஃபாதர் மிடில் நேம் தேவையில்ல, மதர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்பௌஸோட நேம், ஸ்பௌஸ் இருந்தால் ஸ்பௌஸோட நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த ஐடி ப்ரூஃபில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் என்னது, தமிழ்நாடு. என்ன பின்கோடு என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க. என்ன கரஸ்பாண்டன்ட் அட்ரஸாக இப்போ இருக்கிற அட்ரஸும் நாங்கள் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸும் ஒன்றா இருந்துச்சுன்னா சேம்னு கொடுத்துட்டு உங்களுக்கான இது வந்து என்னன்னு சொல்லி அப்ளை பண்ணுறதுக்கான அமௌண்ட் வந்து எங்கே வரணும், கரஸ்பாண்டன்ட் அட்ரஸாக பெர்மனன்ட் அட்ரஸாக எந்த அட்ரஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க. வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய கிராஜுவேஷன் கேட்குறாங்க. உங்களுடைய கிராஜுவேஷனை டைப் பண்ணிக்கோங்க. அப்பியர்ட்னா பாஸ்டு, அப்பியர்டா இல்லையா, பாஸ்டுனா பாஸ்டுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்னது இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங் கொடுத்துக்கோங்க. அந்த காலேஜ் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டேட் அண்ட் மந்த் ஆஃப் இயர் ஆஃப் பாசிங் என்னவோ அதை வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து 75, 78 இந்த மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருக்கோங்க. உங்களுடைய சிஜிபிஏ வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு லாங்குவேஜஸ் நோன், உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுதோ அந்த லாங்குவேஜை ரீட், ரைட் அண்ட் ஸ்பீக்காக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி 2 வாட்டி செக் பண்ணிட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கோங்க. I agree. I confirm that my name as filled in the application form matches in the ID proof. அப்படின்னா என்னென்னா உங்களுடைய நேம் வந்து இப்போ என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே தான் ஐடி ப்ரூஃப்லேயும் இருக்கா அப்படின்னா ஓகே, ஆமாம் அப்படின்னா ஓகே கொடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படின்னா டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் ஏதாவது எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட்டுக்கு வந்து வரும். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் எடுத்துக்கோங்க. ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனும் எடுத்துக்கோங்க. ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்து என்னென்னு கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஐபிபிஎஸ் பிஓ, ஆர்ஆர்பி பிஓவில் ஒரு மாதிரி ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இருக்கும். எஸ்பிஐ பிஓவில் கிளர்க்கில் வேறு மாதிரி ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இருக்கும். அது என்னன்னு பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் ரிட்டன் டாக்குமெண்டேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்க கைஸ். வந்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்து என்ன இருக்குன்னு ஒரு வாட்டி நோட்டிஃபிகேஷனில் பார்த்துட்டு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டு போடுங்க. இது நான் ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கோடைய ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். நீங்கள் அதில் என்ன இருக்கோ அதை வந்து எழுதி அப்லோட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்கறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். இனிமேல் டெய்லியும் வந்து ஒரு வீடியோ வந்து ஸ்கோர் பூஸ்டராக உங்களுக்கு எஸ்பிஐ கிளர்க்குக்கு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். கைண்ட்லி வாட்ச் மை சேனல் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ கைஸ்.